பாஜகவில் தேர்தலில் நிற்க வைக்க ஆள் இல்லாமல் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து தமிழிசையை அழைத்து வந்திருப்பதாக கனிமொழி விமர்சனம் செய்திருந்த நிலையில் திஹார் ஜெயிலிலிருந்து வந்த கனிமொழி போட்டியிடும் போது ராஜ்பவனிலிருந்து வந்த தாம் போட்டியிடுவதில் என்ன தவறு என தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். தேர்தலில் போட்டியே நம்பர் 2 யாருக்கு என்னதான் அதிமுகவா பிஜேபியான்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இரண்டாவது இடத்திற்கு எல்லா தொகுதியிலையும் அதிமுக தான் வரும். ஏன்னா பிஜேபி நோட்டாக்கு கீழே தான் இல்லையா. அதான் பாவம் இன்னொரு 4 மாசம் 2 மாசம் கவர்னரா இருந்திருக்கலாம். பிஜேபி ஆட்சியில இல்லாத மாநிலத்துல எல்லாம் இங்க ஒரு கவர்னர் இருந்தாருன்னு சொல்ல முடியாது, இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மசோதாவை கொண்டு வந்து, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அத கையெழுத்து போட சொல்லி அனுப்புனா அங்க சும்மா உட்கார்ந்து இருக்க கவர்னர் அதுக்கு கையெழுத்து போட மாட்டாங்க. அது அப்படியே வச்சு நம்மோட முதலமைச்சர் சரி வா பாத்துக்கலாம் சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் அவங்க தலையில 2 குட்டு வச்ச அப்புறம் கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம தெலுங்கானா கவர்னர் தமிழிசை அவர்கள், அவங்க இதே மாதிரி கையெழுத்து போடாமையே வச்சிருந்தாங்க. மேல இருந்து டெல்லியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும்ல, கையெழுத்து போடணும், வரல. அதனால வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கோர்ட்டுக்கு போய் குட்டு வாங்கின உடனே முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போய் நியாயம் பெற்ற பின் அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாடே முதலமைச்சரை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது, நம்முடைய தமிழக முதலமைச்சர். அதனால அதே வழியில தனக்கும் இதே அவமானம் நேர்ந்து விடும்னா கையெழுத்து போட்டாங்க. இப்படி கவர்னர் பதவியிலிருந்து இன்னைக்கு இங்க வேறு வழி இல்லாமல் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் திரும்ப போக முடியாத, கவர்னராக முடியாத ஒரு நிலையிலே வருத்தப்பட்டு தயவுசெய்து வாக்களித்து விடாதீர்கள். அப்புறம் நம்ம தான் வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துருவோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களியுங்கள். அதிமுக பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அது பிஜேபியோட பி டீம். மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள், பாஜக நிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதனால என்னை ராஜினாமா செய்துவிட்டு தென் சென்னையில் நிறுத்தி இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சுமார் 2 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மக்கள் பணிதான் முக்கியம். அதனால் ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி அளித்தால் நிச்சயம் மக்கள் பணிக்கு திரும்புவேன் என்று சொன்னேன். இன்று ஆண்டவரின் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, ஆள்பவரின் அனுமதியும் கிடைத்திருக்கிறது. அதனால் உங்கள் சகோதரியாக உங்களோடு நின்று கொண்டிருக்கிறேன். நான் கனிமொழிக்கு ஒன்று கேட்கிறேன், திகார் ஜெயில இருந்துட்டு நீங்க போட்டி போடும்போது ராஜ்பவன்ல இருந்துட்டு நான் போட்டி போடக்கூடாதா? அப்போ மக்களாட்சி என்றால் உங்களுக்கு தான், பார்லிமெண்ட்னா உங்களுக்கு தான். எங்களுக்கு மக்களோடு மக்களாக நின்று பேசுவதற்கு ஆசை இருக்காதா? உங்க கட்சியில் ஆள் இல்லையா? தொண்டர்களில் ஆள் இல்லையா? அதனால்தான் உறவினர்களாக, சொந்தங்களான, வாரிசுகளான கனிமொழி, தயாநிதி, கலாநிதி போன்றவர்களை நிற்க வைக்கிறீர்களா? ஏன் உங்க இடத்துக்கு ஒரு தொண்டர் இல்லையா? அப்போ ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? ஜனநாயகம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறது. எந்த தொண்டர் விரும்பி போட்டி போட வேண்டும் என்றாலும் அதற்கு அவர்களின் விருப்பத்திற்கு அனுமதி கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.